ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பூஜை பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பூஜை பாத்திரம் கழுவுற பீதாம்பரி பவுடர் தீர்ந்துருச்சு. சரி, அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, அதையும் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலுமே ரிசல்ட் சூப்பராக இருக்குதுங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம கடைக்கு போய் விஸ்க்குன்னு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதில்ல. இது ஏற்கனவே நம்ம வீட்டில் எப்போதுமே கோதுமை மாவு, மஞ்சத்தூள், லெமன் இருக்கிறது தான். அதனால் கோதுமை மாவு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், லெமனும் புழிஞ்சு விட்டு நல்லா தேய்ச்சிட்டு, ரொம்ப கூட ரிஸ்க் எடுத்து தேய்க்க வேண்டியது இல்லைங்க. கையில் தேய்ச்சாவே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது, நல்லா வெள்ளையாயிடுது. அதனால் அதை போட்டு தேய்ச்சிட்டு நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கமுத்தி வச்சுட்டு எடுத்து இது பண்ணோம்னா தண்ணி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பாத்திரம் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு வீடியோலையும் சும்மா பார்த்துட்டு நம்ம இது ரெடியாக இருக்குமா, இது நல்லா இருக்குமா நினைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ போட்டோம்னா நல்லா இருக்குமில்ல அப்படிங்கிறதுக்காகவே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், அவசரத்துக்கு செஞ்சு பாருங்கள். உண்மையிலும் நல்லா சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.